கொஞ்சம் வச்சுக்கலாம். இப்போ தான் வச்சது நல்லா சூடாக இருக்கணும். ஏன்னா நல்லா வெலை மீன் பொரிச்சது பாருங்கள், துண்டு இப்படி இருக்கணும். 2 துண்டு இருக்க போதும். பார்த்தீங்கன்னா புடலங்காய் பொரியல். மீன் சட்டியில் வச்ச வெலை மீன் குழம்புல பாருங்கள், முருங்கைக்காய், தக்காளி, மாங்காய் எல்லாம் போட்டிருக்கோம். இது வந்து நம்ம நாகர்கோவில் ஸ்டைலில் வச்சுருக்கோம். எனக்கு வந்து மீன் தலை ரொம்ப பிடிக்கும், நம்ம தலை எடுத்துக்கலாம். மீன் குழம்புல முருங்கைக்காய் பிடிக்கலாம், நம்ம நினைக்கிறோம். இவ்வளோ தான் நம்ம வீட்டு ஸ்பெஷல். இருங்க, அடுத்து குழந்தைங்களுக்கு பார்த்திங்கன்னா நம்ம வந்து தயிர் பழைய சோறில் தயிர் ஊற்றி கொண்டு போகிறோம். ஒரு நல்ல சிக்கன் புழிஞ்சு வச்சுக்கணும். இன்னொரு புழிஞ்சு வச்சுக்கலாம். ஏன்னா கொஞ்சம் நம்ம இந்த மாதிரி பெரிய பாத்திரத்தில் போடுறது நம்மளுக்கு தயிர் ஊற்றி கிண்டதுக்கு நல்லாயிருக்கும். இது போட்டுட்டு அடுத்து பார்த்திங்கன்னா பொடி உப்பு போட்டு நல்லா இப்படி பிணையணும். ஃபஸ்ட்டு சும்மா விரவக்கூடாது, நம்ம கையால் வச்சு இப்படி பிணையணும். பிணையும் போது சோறு வந்து நல்லா லைட்டாக கொஞ்சம் இதாகும். அதுக்கடுத்து நம்ம இது வந்து 6 ரூபா. பாக்கெட் உடைக்கிறது தான் பெரிய கஷ்டம். வைக்க வரமாட்டுக்கு வச்சாச்சா, ஊற்றிக்கிறேன். நல்லா இப்படி கிண்டிடுவோம். இது வந்து குழந்தைங்களுக்கு இதை ஒரு தட்டில் தயிர் வச்சு அது போக மீன் பொரிச்சு வச்சு சாப்பிட போகிறோம். யாருக்கெல்லாம் பழைய சோறுக்கு மீன் பொரிச்சது பிடிக்கும் கமெண்ட் பண்ணுங்கள். பாய். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். வாங்க வளமுடன். சீக்கிரம் சொல்லுங்கள்.